கோயம்புத்தூரில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம். ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வரும் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் மீடியா டவர் வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு ஜெனிதா. இன்னைக்கு இந்த மாதம் வந்துட்டு செப்டம்பர் மாதம் வந்துட்டு இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் அவேர்னஸ் மந்த். இந்த மாதத்தை முன்னிட்டு நேம் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன். ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ட் ஃபவுண்டேஷன் வந்து 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா சைல்ட்ஹுட் கேன்சரால் பாதிக்கப்படுற குழந்தைங்களுக்கும் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கும் ஃப்ரீ அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாமே அவங்களுக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான உதவிகள் வந்து நாங்கள் செய்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு பெனிஃபிஷரிஸ் டோட்டலாக பேரண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. எங்களுடைய நிறுவனம் வந்துட்டு பேன் இந்தியா லெவலில் இது 11வது சென்டர். நாங்கள் தமிழ்நாட்டில் இது 2வது சென்டர் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் இருக்குது. மீதி எல்லாமே வந்துட்டு அதர் ஸ்டேட்டில் இருக்குது. இதோட ஃபவுண்டர் வந்துட்டு அன்கித் அண்ட் கிரீஷ் நாயர் தான் இதோட ஃபவுண்டர். 2014 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்க்யூ. ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் தைரியம், உற்சாகம், நம்பிக்கை குறித்து குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோவை ரேஸ்கோர்ஸ் மீடியா டவர் முன்பு சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் கோவையில் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலை பகுதியில் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் மத்தியில் இந்த புற்றுநோய் குறித்து பதாகைகளை ஏந்தி இளம் பருவத்தினரில் புற்றுநோய் குழந்தை பருவ புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவையில் நடைபெற்ற பேரணியில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தய சாலையில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோயம்புத்தூரில் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வரும் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் மீடியா டவர் வளாகத்தில் குழந்தைகளுக்கான புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் சிறுவர்கள், அவர்களின் பெற்றோர், தன்னார்வலர்கள் மற்றும் நலத்திட்ட ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். குழந்தைகளின் தைரியம், உற்சாகம், நம்பிக்கை எடுத்துக்காட்டும் வகையில் மீடியா டவர் கோயம்புத்தூரில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு இலவச தங்கும் வசதி மற்றும் முழுமையான உதவிகளை வழங்கி வரும் ஆக்சஸ் லைஃப் அசிஸ்டன்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் தாமஸ் பார்க் மீடியா டவர் வளாகத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கு சிகிச்சை